தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட நாம் கடந்த வாரத்திலே கேள்வி பதில்கள் என்ற தலைப்பிலே பார்த்தோம். கேள்வி பதில்கள் என்ற தலைப்பிலே பார்த்தோம். அதிலே கடந்த வாரத்திலே நாம் தரிசனங்களை, தேவன் கொடுக்கிற சொப்பனங்கள், தரிசனங்களை நாம் மற்றொரு சொல்லலாமா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. யாரிடத்தில் சொல்ல வேண்டும், யாரிடத்தில் சொல்ல கூடாது என்று விரிவாக பார்த்தோம். கூடுமான மட்டும் மற்றவர்கள் சொல்வதன் மூலமாக நமக்கு எதிர்ப்புகள் வரும். சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டும், மெய்ப்பனிடத்தில் மட்டும் சொல்ல வேண்டும் என்று தியானித்தோம். இப்பொழுதும் கூட இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தியோட தலைப்பு என்னவென்றால் கடிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். கடிந்து கொள்ளுதல். இன்றைக்கு படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், திருச்சபை மக்களாக இருக்கட்டும், பிள்ளைகள் ஆக இருக்கட்டும், பெற்றோர் கடிந்து கொள்ளுவதை விரும்புவது இல்லை. ஆசிரியர் கடிந்து கொள்ளுவதை விரும்புவதில்லை. சபையின் ஊழியர், மெய்ப்பராக இருக்கும் அல்லது போதகராக இருக்கும், தீர்க்கதரிசியாக இருப்பார்கள். அவர் சொல்வதை கவனிங்கள். அவர்கள் சொல்லுவதை, கடிந்து கொள்ளுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் ஜனங்கள் இல்லை. அக்காலத்திலே கடிந்து கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். சபை ஊழியரும் அவரை சொல்லிக் கொடுப்பார்கள். கடிந்து கொள்ளுதல். சிரிப்புக்கும் புன்னகைக்கும் அதிகமாக இடம் கொடுக்க மாட்டார்கள். புன்னகையும் சிரிப்பும் எங்கு அதிகமாக இருக்குமானால் மயக்குகிறவளிடத்தில் தான் அதிகமாக இருக்கும். மனைவி கிட்ட என்ன இருக்காது, அதிகமாக புன்னகையும் சிரிப்பும் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் மயக்குகிறவள் இருக்கிறாள் அல்லவா, வேதத்தில் சொல்லப்படுகிறது, பரஸ்திரி மயக்குகிறவளாய் இருக்கிறார், இனிமையாய் பேசுகிறவளாய் இருக்கிறார், தேனை போல் பேசுகிறவளாய் இருப்பாள். ஆனால் அவள் அப்படி பேசி நரக பாதாளங்களை கொண்டு போய் ஆத்துமாக்களை போட்டி விடுவாள். இன்றைக்கு ஜனங்கள் எதை விரும்புகிறார்கள்? சபைக்கு வருகிற ஜனங்கள் எதை விரும்புகிறார்? போதகர் நயவசனிப்பாய், கூலிங்காய், முழுகுவது போல, பூசுவது போல பேச வேண்டும். நாங்கள் வாரம் முழுக்க பொய் பேசிட்டு வருவோம், ஏமாத்திட்டு வருவோம், லஞ்சம் வாங்கிட்டு வருவோம், லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போவோம், எதை ஒன்றாலும் செய்வோம். மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டியை வச்சுக்குவோம், என்ன பாவத்தை பண்ணுவோம். ஆனால் சர்ச்சைக்கு வந்தா பாஸ்டர் என்ன செய்யணும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமீன், அதான் சொல்ல விரும்புறாங்க. ஆனால் பிரசங்க பீடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரர் மூலமாக கடிந்து கொள்ளுதலை சொல்லும் போது அதை ஜனங்கள் விரும்புவது இல்லை. அந்த காலத்திலே சபையிலே ஆவியானவர் கடிந்து கொண்டு பேசுவார். ஜனங்கள் தாழ விழுந்து பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஒப்புரவாவார்கள். இன்றைக்கோ என்ன நடக்குதுன்னா, வீட்டில் மனைவி அடிச்சுட்டு கணவர் வராரு, மனைவி அடிச்சுட்டு
கணவர் அடிச்சுட்டு மனைவி வராங்க. பிரசங்கியார் உள்ளத்திலிருந்து ஆவியானவர் பேசுகிறார், இன்றைக்கே போய் ஒப்புரவாகின்று. ஆனால் ஒப்புரவாகிறாரே இல்லை. இன்றைக்கு கடிந்து கொள்ளுதலை அன்றைக்கு கடிந்து கொள்ளும் போது தாழ விழுந்து பாவ அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனா இன்றைக்கோ கடிந்து கொள்ளும் போது அந்த ஊழியக்காரரையே கல்லால் அடித்து விட்டு சபை விட்டு போயிடுறாங்க. ஏன்னா என்ன இருக்கு, இந்த சபையிலனா இன்னொரு சபை இருக்கு. என்ன சொல்றாங்க, இந்த சபையில விட்டா இன்னொரு சபை இருக்கு. சபையா இல்லை எங்களுக்கு. நாங்க ஒரு 1000 ரூபாய் காணிக்க தூக்கி போட்டா வீட்டுக்கு வந்து ஜெபிக்க ஊழியக்காரங்க இருக்காங்க. அப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் பரலோகத்திலே தூணாக வைக்க வேண்டுமானால் பூமியிலே நீ ஒரே சபையிலே தூணாக இருக்க வேண்டும். ஒருவேளை நீ ஞானஸ்தானத்தை பத்தி சொல்லாத சபை, ரட்சிப்பை பத்தி சொல்லாத சபை, விக்கிரக ஆராதனைக்கு ஏதுவான சபைகள் இருக்குமானால் அதிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவித்து ஆவிக்குரிய சபையில் வந்து வைத்திருக்கலாம். அப்படி ஆவிக்குரிய சபையில் வந்த பிறகு நீ வளர்ச்சி அடைய வேண்டுமானால் அடிக்கடி செடியானது பிடுங்கி 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 வைக்கப்படக்கூடாது. அடிக்கடி செடியை பிடுங்கி வேறு வேறு இடத்துல நட்டால் ஒரு நாள் பட்டு போய்விடும். முருங்க மரம் உடைத்து கொண்டு போய் வைத்தால் தழைக்கும். ஆனா எல்லா மரமும் தழைக்குமா? எல்லா செடியும் தழைக்குமா? நீ எப்படி முருங்க மரம் மாதிரி இருக்க முடியா? இல்லை, கர்த்தருடைய ஆலயத்திலே ஒலிவு மர கன்றுகள் போல் இருக்க போகிறார்கள். நீங்க எப்படி இருப்பீர்கள்? ஒலிவு மர கன்றுகளை போல் இருப்பீர்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப ஒலிவு மர கன்றை போல நீ வளர வேண்டுமானால் உனக்கு எரு போட வேண்டும், இலைகளை வெட்ட வேண்டும், அழுகின இலைகளை வெட்ட வேண்டும், வேலி அடைக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும். இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. எனக்கு பாஸ்டரே நீர் பாய்ச்ச வேண்டாம், நான் அபிஷேகம் கொடுத்து வரமாட்டேன், சுத்திகரிப்பு கொடுத்து நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன், அப்புறம் பைபிள் ஸ்டடிக்கு வரமாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 3 மணி நேர ஆராதனையில 1.5 மணி நேரம் லேட்டா வருவேன். நான் 1.5 மணி நேரம் தான் இருப்பேன். எப்ப காணிக்க போற நேரம் வருவேன், அப்புறம் சாட்சி சொல்ற நேரத்தை வந்து சாட்சி சொல்லுவேன், செய்தி நேரத்தை நல்லா படுத்து கண்ணை மூடி தூங்குவேன், அப்புறம் டாடா காமிச்சு போயிடுவேன். அப்படியா? நீ உபவாசப்பட்டு வந்தாக வேண்டும், சபைக்கு அபிஷேகம் கொடுத்து வந்தாக வேண்டும், பைபிள் ஸ்டடிக்கு வந்தாக வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நேரத்தோடு வந்தாக வேண்டும். நீ வளரும் செடியாக இருக்க வேண்டும், நீ வளரும் மரமாக இருக்க வேண்டும், கனி கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும். கனி கொடுக்கிற மரமாக இருந்தால் உனக்கு ஒரு காவல் வேண்டும். அந்த காவல்காரர் தான் சபையின் ஊழியர். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? கஷ்டமா இருக்கா? 3 மாசத்துக்கு ஒரு சபை மாறி 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 போகிற ஒரு ஆத்மா கடைசியிலே வஞ்சிக்கப்பட்டு போகும், ஒன்றுமில்லாமல் போகும், பெற்ற அபிஷேகத்தை இழந்து போகும், பெற்ற சத்தியத்தை இழந்து போகும், ஒன்றுமில்லாமல் கடைசியிலே இந்த உலகத்திலே எல்லா ஊழியக்கார கெட்டவர்கள் சொல்லிவிட்டு இந்த ஆத்மா கெட்டு போகும். பிரிந்து போகிறவன், பிரிந்து போகிறவன், சபையை விட்டு பிரிந்து போகிறவன் தான் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். இச்சை எதை உண்டாக்கும்? பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். மரணம் நரகத்துக்கு, எரி நரகத்துக்கு கொண்டு போகும். கர்த்தர் இந்த கால வேளையிலே எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். கடிந்து கொள்ளுதல் செய்தினது, கடிந்து கொள்ளுதல். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் ஒரு சபைக்கு நீ பீடி சிகரெட் பிடித்து விட்டு வருகிறாய், ஆனால் யாருக்கும் தெரியாது. கர்த்தர் தேவ ஊழியர் மூலமாக எச்சரிக்கிறார். இதுவே கடைசி என்று எச்சரிக்கிறார். இதேதான் பாஸ்டர் சொல்லி இருக்காரு, எத்தனை முறை சொல்லி இருக்காரு, நான் நல்லா பீடி பிடிக்கிறேன், சிகரெட் பிடிக்கிறேன், நல்லாதான் இருக்கிறேன், நீ நல்லாதான் இருப்ப. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே சகாயமின்றி
நாசமடைவான். ஒரு நண்பர் இருந்தார், பைபிள் படிக்கிறவர், ஜெபிக்கிறவர், ஊழியம் செய்கிறவர், எல்லாம் செய்வார். ஆனால் பின்மாற்ற ஜீவியத்துக்கு போனார். குடிக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் சபைக்கு வருவார், கொஞ்ச நாள் வரமாட்டார். மாறி மாறி போயிடுச்சு. எவ்வளவோ சத்தியங்கள் சொல்லியாயிற்று. அறியாதவனுக்கு சில அடிகள், அறிந்தவனுக்கே பல அடிகள். பைபிள் படிக்காதவனுக்கு சில அடிகள், பைபிள் படித்தவனுக்கு பல அடிகள். ஆம், ஒரு நாள் வந்தது, பைக் ஓட்டிட்டு போறாரு. ஏதாவது கஷ்டம் வரும்போது கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீசஸ் இப்படி போடுவார், எல்லாம் போட்டு போவாரு. ஒரு நாள் வந்தது, பைக் ஓட்டி கொண்டு போனார். ரயில்வே மேம்பாலத்தின் மேலே போனார். வேகத்தில் போய் இடித்தார். இடித்து பைக் ஒரு பக்கம் போனது. மேலே இருந்து கீழே விழுந்தார். விழுந்து சுக்குநூறாய் மாண்டு போனார். யார்? புறஜாதி அல்ல, வேதத்தை அறிந்தவர், அபிஷேகம் பெற்றவர், ஞானஸ்தானம் பெற்றவர், சபையில் இன்னும் பைபிள் ஸ்டடி எடுத்தவர். ஆகினாலே பல வேளைகளில் என்னை பார்த்தா நிறைய பேருக்கு கோபம்தான் வரும். என்ன வரும் என்றால், நான் சத்தியத்தை கலப்பாக சொல்லாமல் சரியாக தூய்மையாக சொல்லுகிறபடினாலே சத்தியத்துக்காக அநேகர் சத்துருவாய் மாறிவிட்டார்கள். என்ன மாறிட்டாங்க? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாத சொன்னதற்காக ஒரு ஆத்மா என்ன ஆயிடுச்சு? சத்துருவா மாறிடுச்சு. இந்த காரியத்தை செய்யாத, இங்க போய் நிலம் வாங்காத சொன்னதற்காக சத்துருவா மாறிட்ட. ஒருவேளை எனக்கு விரோதமாக 1000 பேர் வந்தாலும், என் பக்கத்தில் 1000 பேரும், என் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. அல்லேலூயா. நான் பரலோகம் செல்ல வேண்டும். சத்தியத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ, ஐயோ. சத்தியத்தை மூடி மறைத்து விட்டு நான் உண்டு, என் வேலை உண்டு, நீ என்ன வேணாலும் பாவம் பண்ணீங்க, சபைக்கு வரவங்க பாவம் பண்ணீங்க, நான் கண்டுக்க மாட்டேன், எனக்கு தேவை காணிக்க தசமமாக சொன்னா அந்த கெட்டு போய் போகிறவர்களோடு கூட நானும் கெட்டு போய் நரகத்துக்கு போவேன். ஆகினாலே என் ஆத்மா மீட்கப்பட வேண்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாட்களிலே அவரை முகமுகமாய் காண்பேன். அந்நிய கண்களிலே என் கண்களே காணும். அல்லேலூயா. ஆகினாலே எல்லாரும் 5000 பேர் 7000 பேர் ஓடி போனாலும், 70 பேர் ஓடி போனாலும், இயேசு வெட்டப்படும் போது 12 பேர் ஓடி போனாலும் பிதா குமாரனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அப்ப தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யார் என்ன தூஷணம் பண்ணாலும், என்ன எதிர்த்து நின்றாலும், அண்ட சராசரங்களை படைத்து சர்வ வல்லமையுள்ள தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரே, மாம்சத்தை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் ஆத்துமாவை கொல்லுகிறவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? பயப்படுங்கள். மனிதன் சரீரத்தை மாத்திரம் கொள்ள முடியும், ஆத்துமாவை கொல்லுகிற தேவனுக்கு பயப்படுங்கள். நாம் ஆத்துமா கொலை செய்யப்படக்கூடாது. 2வது மரணத்திலே நம்முடைய ஆத்துமா பங்கடையக்கூடாது. நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்ட ஆத்துமாவாக இயேசுவின் மடியிலே போய் சேர்கிற ஆத்துமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, சத்தியத்திற்காக நில்லுங்கள். சத்தியத்திற்காக நில்லுங்கள். ஞானஸ்தானத்தை பத்தி ஒருத்தருக்கு ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கும். ஏது அவருக்கு நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் புறவாவிட்டால் தேவராஜ்யத்திலே பிரவேசிப்பது இல்லை என்று சொன்ன பாருங்க. பயங்கர கோபம் வந்துடுச்சு. கொஞ்சம் விட்டு அடிச்சுட்டு பாருங்க, அப்படி கோபம் வந்துடுச்சு. ஆனாலும் சத்தியத்தை சொன்னேன். மாதம் போய் ஜெபம் பண்ணி பிறகு சில ஆண்டுகள் பார்க்க முடியாம போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்த பிறகு என்ன நடந்தது? அந்த 74 வயதுடைய முதியவரும் அவருடைய பிள்ளைகளும் மருமக்களும்
எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமே முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து விட்டார்கள். அல்லேலூயா. குழந்தையில இருந்து அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருந்த சபையில இருந்து முழுக்க ஞானஸ்நானத்தை மறுதளித்த அவர்களுக்கு நான் என் உயிருக்கு பயப்படாமல் சத்தியத்தை சொன்னபடினாலே ஒரு நாள் வந்தது, நான் விதைத்தேன், ஒரு ஊழியக்காரர் வந்து அறுத்தார். இந்த செய்தியின் மூலமாக நான் விதைக்கிறேன். ஆங்காங்கே மக்கள் ரட்சிக்கப்படும் போது, மனம் திரும்பும் போது, ஞானஸ்நானம் பெறும் போது, சத்தியத்தை கை கொள்ளும் போது அவர்கள் ஊழியக்காரர்கள் அங்கு அறுவடை செய்வார்களாக. விதைக்கிறவனுக்கும் அறுக்கிறவனுக்கும் சேர்த்து வைக்கிறவனுக்கும் என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. நான் நட்டேன், அவன் நீர் பாய்ச்சினான், விலை செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. இந்த நாளிலே கவனிங்கள், கடிந்து கொள்ளுதல். செய்தி தலைப்பு என்னது? உங்கள் மனசை நீங்க திறந்து வச்சீங்கன்னாக்கா இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கே மாற்றும். இன்றைக்கே மாற்றும். எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசியுங்கள். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். யோசேப்பு என்ற தேவ மனிதன் ராக்காலத்தில் சொப்பனத்தை பார்க்கிறான். பார்த்துவிட்டு பகலிலே தனது 12 சகோதரோடு கூட சேர்ந்து சொல்லிவிட்டு தகப்பன் கிட்ட சொல்லுகிறான். தகப்பன் என்ன செய்தார் என்றால், தன் மகனை அழைத்து கடிந்து கொண்டார். என்ன சொன்னாரு? கடிந்து கொண்டார். சொப்பனத்தை சொன்னது நல்ல காரியம். சொப்பனத்தை கொடுத்தது யாரு? தேவன். தேவன் கொடுத்த சொப்பனத்தை தகப்பன் கிட்ட சொல்லும் போதே தகப்பன் கடிந்து கொள்கிறார். ஏன் கடிந்து கொள்கிறார்? புரியல. நான் நல்லதுதானே சொன்னேன், ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லிட்டேன். ஆனால் என் மேல் பாசமா இருக்கிற தகப்பன் ஏன் என்னை கடிந்து கொள்ள வேண்டும்? புரியவில்லை. 17 வயது வாலிபன் யோசேப்புக்கு என்ன செய்ய முடியல? புரிந்து கொள்ள முடியல. கஷ்டமா இருக்கு. என்னை நேசிக்கிற என் அப்பாவை என்ன பண்றாரு? கடிந்து கொண்டாரு. கவனியுங்கள், நேசிக்கிற அப்பா கடிந்து கொள்ளுவார். நேசிக்கிற ஊழியக்காரர் ஆத்துமாக்களை கடிந்து கொள்ளுவார். என்ன இருக்கு? கடிந்து கொள்வதோடு கூட நேசம் இருக்கிறது, பாசம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, அரவணைப்பு இருக்கிறது. இவனுக்கு புரியல. ஆண்டவர் கொடுத்த சொப்பனத்தை சொன்னா கடிந்து கொள்கிறார் என்று இவனை என்கரேஜ் பண்ணல. என்னது? ஓஹோ, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ பெரிய அதிபதியாய் வருவார் என்று இவன் என்ன செய்யல? தட்டி கொடுக்கல. ஆனா யாக்கோபுக்கு தெரியும், என் தாத்தா ஆபிரகாமுக்கு சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள், என் தகப்பனார் ஈசாக்குடைய சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள். அப்ப என் மூலமாக ராஜாக்களை செய்வார்கள், தோன்றுவார்கள். அப்ப எனக்கு இருக்கிற 12 பிள்ளைகள்ல இந்த யோசேப்பு எப்படிப்பட்டவன் இருக்கான்? பிரியமானவனா இருக்கான். இவனையே கர்த்தனை செய்வாரு, உயர்த்துவார் என்று யாக்கோபுக்கு தெரியும். ஆனால் உயர்த்தப்படும் போது நீ உயர்த்தப்பட வேண்டும், சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு வரைக்கும் ரகசியத்தை காக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு வந்தார். 30 வயது வரைக்கும் தான் யார் என்று வெளியே சொல்லவில்லை. சொன்ன பண்ணிருப்பாங்க, 18 வயசுல கொண்டு இருப்பாங்க. இவர் எப்ப கொல்லப்பட்டார்? 33 ஆண்டுகள். 30வது ஆண்டிலே தன்னை வெளிப்படுத்தினார். 33 ஒப்பு கொடுத்தார்.
அதின் காலத்திலே அதின் காரியத்தை அவர் நேர்த்தியாய் செய்கிறார். அப்ப யாக்கோபுக்கு தெரியும், இவன் 17 வயது மகன், சிவந்த மேனி உள்ளவன், அழகுள்ளவன், சௌந்தரியவான். இப்ப இவனால என்ன செய்ய முடியாது, எதிர்ப்புகளை சந்திக்க முடியாது. தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு தேவ பிள்ளையின் மேல் வைக்கும் போது முதலாவது சாத்தான் வந்து நிற்பான். எப்படி நிறைவேறது பார்க்கலாம், எப்படி நிறைவேற பார்க்க நிற்பான். அப்ப சோதனையை நாம் ஞானமாக டீல் பண்ண வேண்டும், ஞானமாக டீல் பண்ண வேண்டும். அப்ப நீ இப்ப சொப்பனத்தை சொன்னால் உனக்கு சத்துருக்கள் அதிகமாகி விடுவார்கள் என்று எண்ணி கடிந்து கொண்டான். அதன் பிறகு சொப்பனத்தை கண்டது என்ன செய்யற, தகப்பன் கிட்ட சொல்லுற. ஏன்னா சொப்பனம் முதலாவது நீயே முதலாவது விசுவாசிக்கணும், நீயே நம்பணும், அது ஏற்ற மாதிரி வாழணும். வாழ்ந்தால்தான் தரிசனம் நிறைவேறும். ஒரு தேவ மனிதர், அருமையான மனிதர், அவருக்கு ஒரு தரிசனம். இப்ப இல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பாக, 17-18 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருக்கு தரிசனம் என்னவென்றால் 1 கோடி ரூபாய். இப்ப இல்ல, அப்ப 17-18 ஆண்டுகளுக்கு முன்பாக 1 கோடி ரூபாயிலே ஒரு இடம் வாங்கி, ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி, பெரிய சர்ச்சை கட்டி, ஹாஸ்டல் கட்டி, நிறைய பிளான் இருந்தது. சபையாருக்கு சொன்னார், நல்ல மனுஷன் அவர். ஆனால் தரிசனம் தேவனால் நிறைவேற்றப்பட வேண்டும், பிசாசனம் நிறைவேற்றப்படக்கூடாது. உங்க சபையில இருக்கிற ஐஸ்வர்யவான்களால உங்க தரிசனம் நிறைவேறக்கூடாது. நிறைவேறக்கூடாது. அவன் காணிக்க கொடுக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம். ஆனால் தரிசனம், தேவனுடைய தரிசனம், தேவன்தான் அந்த தரிசனம் நிறைவேற்ற வேண்டும். தரிசனம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்கனாக்கா, தரிசனத்தை எல்லார்கிட்டையும் சொல்லி, வெளியே சொல்லி பணத்தை வசூல் பண்ணி தரிசனம் நிறைவேற்ற பார்க்கிறாங்க. ஒருபோதும் அது நடக்காது. தேவன் சொல்லுவாருப்பா 1 கோடி கொண்டு போய் கொடுத்து, அது கர்த்தர் நிறைவேற்றுவார். சுயமாய செய்யக்கூடாது. இந்த தேவ மனிதர் என்ன செய்தார் என்றால், அருமையான மனிதர், தரிசனம் பெற்றவர், என்ன செய்தார்னாக்கா, நாங்க சபை மக்கள் வந்தாங்க, பாஸ்டர் நாங்க ஃபாரின் போறோம், துபாய்க்கு நாங்க ஜெபமணி அனுப்பி வச்சார். போய் 6 மாசம் ஆச்சு. யாரே சபை மக்கள் நிறைய பேர் போயிட்டாங்க துபாய்க்கு, நல்லா சம்பாதிச்சாங்க. அவங்க, பாஸ்டர் நாங்க சென்னையில இருந்து உங்க வசனத்தை கேட்டு கேட்டு என்ன பண்ணோம், நல்லா இருந்தோம். துபாய்க்கு போன பிறகு என்ன கிடைக்கல, வசனம் கிடைக்கல. நீங்க ஒரு மாசம் 2 மாசம் இங்க வந்து இங்க கூட தங்கி வசனத்தை சொல்லிட்டு போனா நல்லா இருக்கு சொன்னாங்க. இவர் என்ன பண்ணாரு, சரி செல்போன் வர்றதுக்கு முன்னாடி துபாய்க்கு போனாரு. அங்க அந்த மக்களுக்கு பிரசங்கம் பண்ணாரு. எல்லாம் என்ன பண்ணாங்க, நல்ல வருமானம், காணி கொடுத்தாங்க. சென்னைக்கு வந்துட்டாரு. அப்புறம் என்ன பண்ணாங்க, பாஸ்டர் நீங்க ஒரு வருஷம் துபாயில் இருந்தீங்கன்னாக்கா நாங்க உங்களுக்கு தசமபாகம் காணி கொடுப்போம், பணம் வசூல் பண்ணி கொடுப்போம், அதை வச்சு உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நீங்க நிறைவேற்றலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. இவர் பார்த்தாரு, ஆமா நாம இந்த சின்ன சபையில இருக்கோம், அங்க போனா என்ன செய்யலாம், அங்க பிரசங்கமான போட்டு துபாய்க்கு போயிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, 1 வருஷம் 2 வருஷம் இருந்தாரு. இருந்த உடனே அங்க காணிக்க நிறைய வருது. ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு காணிக்க வருது, இவங்க எல்லாம் வசதியா இருக்காங்களே, துபாய் விசுவாசம் எப்படி இருக்காங்க, காணிக்க நிறைய, ஒவ்வொருத்தரும் 10,000 20,000 50,000 கொடுக்குறாங்க. நல்லா வாங்கி 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 சென்னைக்கு என்ன பண்ணாரு, அனுப்பிட்டாரு. என்ன பண்றாரு, யார் பேர் அனுப்பினாரு, அவரு பேர்ல இல்ல, அவங்க குடும்பத்தில் உள்ள பேர்ல அனுப்பிட்டாரு. இங்க என்னாச்சு, இவங்க நகை போடாத பாசமா நகையா வாங்கி பீரோல வச்சிருக்காங்க. என்ன பண்ணாங்க, வச்சுட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட்ல இப்படி ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ணாருனாக்கா அங்கேயே இருந்துட்டார். ஆனால்
ஒரு நாள் வந்தது, சென்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. சென்னைக்கு வந்தார், மனைவி பிள்ளைங்களை பார்த்தாரு, சபையை பார்த்தாரு. ஒரு வாரம் ஆச்சு, 15 நாள் ஆச்சு. என்ன ஆச்சு தெரியுங்களா? அவர் லைஃபே முடிஞ்சிச்சு. என்னாச்சு? இவரு தரிசனம் நிறைவேற சென்னையில சபையில இல்லாம எங்க போயிட்டாரு? இவரு துபாய் சபை போயிட்டாரு. துபாய் சபையில் எதை பார்த்தாரு? பணத்தை பார்த்தாரு. சென்னை சபையில் என்ன இல்ல? பணம் இல்லை. அங்கவே பணம் சம்பாதிச்சாரு. அங்க அனுப்பப்பட்ட பணம் எல்லாம், இங்க வந்த பணம் எல்லாம் என்ன ஆச்சுன்னா, இவருடைய குடும்பம் சுகபோக பிரியரா மாறிடுச்சு. என்னவாயிடுச்சு? சுகபோக பிரிய ஆயிட்டு கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அவரால் அவரு எந்த பாவமும் பண்ணல. ஆனால் இங்க வந்த போது சூழ்நிலை எல்லாம் எப்படியா இருக்கு? பாவம் நிறைஞ்சிருக்கு. இவர் எதை இழந்தார்? பேங்க்ல போட்டு வச்சிருந்த பணத்தை எல்லாம் இழந்துட்டாரு. வாங்கி வச்ச நகையெல்லாம் இழந்துட்டாரு. மனைவி இழந்துட்டாரு. பிள்ளைகள் இழந்துட்டாரு. சபையில உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண முடியல. வேற ஒரு ஊருக்கு போயிட்டார். மனிதன் எதை வேண்டாமானாலும் இழந்தலாம், ஒரு காரியத்தை மட்டும் செய்வது, இழந்து விடக்கூடாது, இழக்க கூடாது. இழந்தபடினாலே தரிசனம் என்ன ஆயிடுச்சு? நிறைவேறவில்லை. இருக்கிற ஊழியமும் நிறைவேற்ற முடியவில்லை. கண்காணாத இடத்துக்கு போயிட்டார். ஆகையால்தான் தரிசனம் பெற்றவர்கள் சொல்ல வேண்டிய சொல்லும் போது, கடிந்து கொள்ளும் போது கஷ்டமா இருக்கும். என்ன இருக்கும்? நீ அங்க போகாத, இங்க போகாத, இதை செய்யாதன்னா மூத்த ஊழியர்கள் சொல்லும் போதே கஷ்டமா இருக்கும். அது பின்பாக, கடிந்து கொள்ள பின்பாக ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆகினாலே நீ யாக்கோபு என்ன செய்தார்? தன் மகனை கடிந்து கொண்டார். கடிந்து கொள்வது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நாம் இன்றைக்கு ஒரு 6-7 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அடுத்ததாக நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சத்தமாய் வாசிப்போம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். நான் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். கடிந்து கொள்வதற்கு இது என் கடிந்து கொள்கிற செய்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் கடிந்து கொள்ளுகிற தேவன். நான் யாரு? கடிந்து கொள்ளுகிற தேவன். ஒரு தவறு இல்லாவிட்டா கடிந்து கொள்ள மாட்டேன். ஏதோ தவறு இருக்கு, பிழை இருக்கு, ஆனால் நான் கடிந்து கொள்ளுகிறேன். அப்ப என் கடிந்து கொள்ளும் போது நீங்க என்ன செய்யணும்? ஓடினுமா, என் பக்கம் வரணுமா? இன்னைக்கு கடிந்து கொள்ளும் போது ஓடி விடுகிறார்கள், ஓடி விடுகிறார்கள். பெற்றோர் கடிந்து கொண்டால் பிள்ளைகள் ஓடி விடுகிறார்கள். மாமியார் மாமனார் கடிந்து கொண்டால் தனி கொடுத்தனம். அடுத்த நாளே முதலாளி கடிந்து கொண்டால் உன் வேலையை வேண்டாம், நீயே வேண்டாம், ஓடி விடுகிறார்கள். ஆசிரியரை கடிந்து கொண்டால் அவருக்கே சபை ஊழியர் கடிந்து கொண்டால் என்ன சொல்றாங்க? சொந்த வீட்டுக்காருக்கு ஒரு வீடு தான், வாடகை வீட்டுக்காருக்கு எத்தனை வீடு? 10 வீடு. ஊழியக்காருக்கு இந்த சபை தான், விசுவாசிகளுக்கு 10 சபை இருக்கு. சொல்றாங்களா இல்லையா? தங்கள் இச்சைக்கு ஏற்ற போதகரை நியமித்துக் கொள்கிறார்கள், தங்கள் இச்சைக்கு ஏற்ற சபைகளை தெரிந்து கொள்கிறார்கள். கவனிங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, என் கடிந்து கொள்கிற செய்யுங்கள், திரும்புங்கள். வாசிப்பா. இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். கடிந்து கொள்கிற சனம் திரும்புறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்கு என்ன செய்வேன்? அருளுவேன். இப்ப உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? மனித ஆவி இருக்கு. என்ன ஆவி இருக்கு?
மனித ஆவி. இப்ப என் பக்கம் திரும்பும்போது என் ஆவி என்ன செய்வேன்? உங்களுக்கு கொடுப்பேன். இயேசு கிறிஸ்துவானவர் புதிய ஏற்பாட்டிலே ஊதினார். என்ன செஞ்சாரு? ஊதினார். சில வார்த்தைகளை சொன்னார். பிறகு நான் போய் உங்களுக்கு தேற்றவாளர் என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன் சொன்னார். அப்ப கடிந்து கொடுக்க யார் திரும்புறாங்களோ அவங்களுக்கு என்று ஒரு விசேஷித்த ஆவியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்ட போது அப்போஸ்தலர் 2:38 பிரகாரமாக அபிஷேகம் பெற்றிருப்பீர்கள். நல்லதுதான். அந்த அபிஷேகத்தோடு கூட பரலோகம் போற வரைக்கும் இருந்துடக்கூடாது. நாளுக்கு நாள் புதிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் 91ஆம் ஆண்டிலே 90ஆம் ஆண்டிலே அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். 91ஆம் ஆண்டிலே மீண்டும் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். 93ஆம் ஆண்டிலே மீண்டும் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். 94ஆம் ஆண்டிலே மீண்டும் ஒரு விசேஷ அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். அத்தோடு நின்று விடுவதில்லை. அபிஷேகத்தை பயன்படுத்த வேண்டும், செலவு செய்ய வேண்டும். அதே வேளையிலே புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பழைய எண்ணெய் அல்ல, புதிய எண்ணெய், புது அபிஷேகம், புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம். அப்பொழுதுதான் நம்முடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்களுக்கு புதிய செய்தி கிடைக்கும். அல்லேலூயா. பழைய அபிஷேகத்திலே இருந்தா பழைய செய்தி தான். புதிய அபிஷேகம் தேறினவன் எவனும் பழையவைகளிலிருந்து புதியவைகளிலிருந்து என்ன செய்கிறான்? எடுத்து கொடுக்கிறான். அப்ப பழையசையும் கொடுக்கணும், புதுசையும் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் என்ன கொடுக்கிறார்? புதிய ஆவியை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே பெற்ற தேவன் கொடுத்த பழைய ஆவியிலே தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் வந்தபோது அவன், நான் தீர்க்கதரிசி தான், நான் ஊழியக்காரர் தான், ராஜாவுக்கே தெரிந்து சொல்றார் தான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு மனக்கண்களை திறந்தார், புதிய வெளிப்பாடு கொடுத்தார். அப்பொழுதுதான் தெரியுது, நான் ஊழியக்காரா இருந்தாலும் என் உதடு என்ன உதடு? அசுத்த உதடு. எங்க இருக்கு? ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் 8வது வசனத்துல. அப்ப அசுத்த உதடு. என் கூட இருக்க நல்லவன் பார்த்தா நான் எங்கதான் இருக்கேன்? அசுத்த உதடுகள் உள்ளவர்கள் மத்தியில இருக்கிறேன். எப்ப புரியுது? 20 வருஷம் முடிய செஞ்சு, 30 வருஷம் முடிய செஞ்சது. நான் இப்ப என்ன இருக்கேன்? இவனுங்க என்ன சுத்தி இருக்கவங்க பரிசுத்தவான்கள் மாதிரி இருந்தாங்க. ஆனா யாரு அவங்க? அசுத்த உதடு. அப்ப உன் நடுவுல இருக்கிற எனக்கு என்ன ஆயிடுச்சு? லேசா என்ன ஆயிடுச்சு? கரைப்பட்டுச்சு. இந்த கரை என்ன செய்யணும்? நீக்கணும். சொல்லும் போது ஆண்டவர் தூதனை அனுப்பி சேராபின்கள் கேராபின்களை அனுப்பி நெருப்பை எடுத்துக்கொண்டு வந்து இவன் நாவில் வைத்த போது இவன் சுத்தமானான். தேவ பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையாரே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் புதிய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், புதிய அக்னியை பெற்றுக்கொள்ள வேண்டும், புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், உங்களுடைய அழுக்கு இன்னைக்கு நீங்க வேண்டுமானால் உங்களுக்கு புதிய ஆவி வேண்டும். அல்லேலூயா. பழைய ஆவி அல்ல, புதிய ஆவியினாலே புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. பாட்டு இருக்கு இல்லையா? நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. என்னது நேரம் இது? இயேசுவின் வருகை சமீபமாய் இருக்கிறது. 666 வந்து கொண்டு இருக்கிறது. நாம் பரிசுத்தமாகிற காலம். என் ஆவியை கொடுப்பேன். நெக்ஸ்ட் படிப்போம். என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். முதல்ல நான் சொன்ன வார்த்தைக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியில. என்ன செய்யல? கீழ்ப்படியில. அப்ப
புதிய வார்த்தை நான் எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? ஏற்கனவே போன வாரம் உங்கள் போதகர் கொடுத்த கடிந்து கொள்ளுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஊழியக்காரர் மூலமாக புதிய செய்தி, புதிய வார்த்தையை கர்த்தர் எப்படி கொடுக்க முடியும்? முடியுமா? இன்னைக்கு விசுவாசிகள் ஆனா புதிய வசனம் கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியல? என்று சொன்னதுக்கே கீழ்ப்படியல. தசம பாகத்தை பத்தி 100 தடவை சொல்லியாச்சு. கீழ்ப்படிஞ்சியா? இல்ல. அப்ப ஆண்டவர் அதனுடைய மேன்மையை சொல்ல விரும்பவில்லை. நீ ஏற்கனவே கீழ்ப்படியணும். பேசணும். கீழ்ப்படிய அடுத்த படிக்கு போக முடியும். இன்னைக்கு குண்டு சட்டிலேயே குதிரை ஏன் ஓட்டுறாங்க? சொன்ன வார்த்தை கீழ்ப்படியலப்பா. அப்ப அடுத்த வார்த்தை ஒன்று சொல்ல முடியுமா? முடியாதே. அப்ப நீங்கள் என் கடிந்துகொள் கீழ்ப்படியும் போது நான் வார்த்தைகளை கொடுப்பேன். தினந்தோறும் காலை எழுமண உடனே உங்களுக்கு வார்த்தைகளை கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டுடைய கிருபையினாலே தேவன் என்னை அனுதினமும் வார்த்தையால் தேற்றுகிறார். உம்மாலே ஒரு சனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். 18வது சங்கீதத்தில் இருக்கு. அவ கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கவனிங்கள், ஏலிக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். கடிந்து கொண்ட போது கீழ்ப்படிஞ்சாங்களா? இல்லையே. ஆனா ஏலி, சாமுவேல் ஏலிக்கு கீழ்ப்படிந்தார். வார்த்தை வந்துட்டே இருந்ததா? சாமுவேல் மரிக்கிற வரைக்கும் வார்த்தைகள் வந்து கொண்டே இருந்தது. என்ன வந்தது? வந்து கொண்டே இருந்தது. ஆசீர்வாதமா இருந்தான். அதனாலே கடிந்து கொள்வதற்கு திரும்புங்கள். கர்த்தர் மகிமைப்படுவார். அடுத்ததாக ஒரு வசனத்தை தியானிப்போம். நீதிமொழிகள் 19:25 வாசிங்கள். நீதிமொழிகள் 19:25. பரியாசக்காரனை அடி, பரியாசக்காரனை அடி அடி. அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். பேதை என்ன செய்வான்? எச்சரிக்கப்படுவான். பரியாசக்காரன் வேற, பேதை வேற. பேதை உஷார் இல்லாதவன். யாரு? உஷார் இல்லாதவன். பக்கத்துல யாரு இருக்குது? பரியாசக்காரன். இந்த பரியாசக்காரன் என்ன செய்ய போறான்னாக்கா, இந்த பேதையை ஏமாத்த போறோம். என்ன செய்ய போறோம்? அப்ப 2 பேர் இருக்காங்க. அப்ப ஞானி என்ன செய்யணும்? வாசிப்ப திரும்ப ஃபர்ஸ்ட் வாசி. பரியாசக்காரனை அடி, பரியாசக்காரனை அடி அடி. சொல்லுங்க வாசி. அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்து கொள், அவன் அறிவுள்ளவனாவான். யாரு கடிந்து கொள்? புத்திமான். புத்திமான் என்ன செய்? கடிந்து. என்ன சொல்லுன்னா, நீ கெட்டவனை கடிந்து கொள்ள ஒரு பக்கம் இருக்கு. இங்கே நல்லவனை கடிந்து கொள். யாரை கடிந்து கொள்? திருமணம் வயதுக்கு நீதிமான என்ன செய்? புத்திமான கடிந்து கொள், அவன் அறிவுள்ளவனாவான். யாரை கடிந்து கொள்? புத்திமான். புத்திமான கடிந்து கொள்ள கடிந்து கொள்ள கடிந்து கொள்ள கவனம் செய்வனாக்கா, ஒரு பெரம்பு எடுத்து, வார்த்தை என்னும் பெரம்பு ஒரு அடி அடிச்சா சுருண்டு வலிக்கும் இல்லையா? இவன் பரியாசக்காரன் துன்மார்க்கண்டா என்ன அடிச்சுட்டா என்ன பண்ற பாரு, படிக்கு படி வாங்கிட்டு போயிடுவோம். ஆனால் நீதிமானை புத்திமானை அடிச்சா வலிச்ச உடனே இவர் காரணம் இல்லாம அடிக்க மாட்டாரு. என்னது? அப்ப ஏதோ ஒரு தவறு நம்ம கிட்ட இருக்கு, ஏதோ பிழை இருக்கு. ஏன்? அவன் எவ்வளவு தப்பு பண்றான், அவனை கடிந்து கொள்ள மாட்டாரு. நான் நல்லவனா இருக்கேன், என்னதை கடிச்சு கொள்றாரு. ஏன்? ஒரு வீட்டுல 10 பிள்ளைங்க இருக்காங்கப்பா. ஒன்னு திருட்டு கேஸ், ஒன்னு போதை வசு, என்னமோ பண்ணுது. ஒருத்தன் மட்டும் நல்லவனா இருக்கான். அப்பா யாரதான் கண்டிக்கிறாரு? நல்லவனை தானே செய்றாரு, கண்டிக்கிறாரு. இப்ப எதிர்த்து கேள்வி கேட்டு, அவன் அந்த தப்பு பண்றான், இந்த தப்பு பண்றான். அவங்களாம் கேட்க மாட்டேன், நான் எல்லாம் கரெக்டா இருக்கேன், என்னையும் அடிக்கிறேன், திட்டுக்கிறேன்.
கேட்கக்கூடிய ஒரு எண்ணம் வருதா இல்லையா? இப்ப விசுவாசிகள் என்ன பண்ணாங்கக்கா, 8 மணிக்கு ஆராதனை, ஏன் 9 மணிக்கு வரீங்கன்னாக்கா என்ன கேள்வி கேட்கறேன், நானாவது 9 மணிக்கு வரேன், அவங்க 10 வராங்க, அவங்களை போய் கேட்கின்றாங்க. சபைக்கு என்ன கேட்கிறாங்க, அவங்கள பாருங்க, அந்த விசுவாசி இப்படி பண்றாங்க, இந்த விசுவாசி, அந்த விசுவாசித்த ஆண்டு பார்த்துக்குவாருப்பா. நல்லவனைத்தான் கர்த்தர் கண்டிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார். ஏனென்றால் பொண்ணு ஒரு முறை புடமிடப்பட வேண்டும், 2, 3, 4, 5, 7வது முறை புடமிடணும் வேண்டாமா? புடமிட்டாதான் 7 முறை புடமிட்டாதான் பொண்ணு சுத்த பொண்ணாக விளங்கும். அப்ப நீ 6 முறை நல்லா வளர்ந்துட்ட, 7வதும் நன்றாக வளரும்படியாகத்தான் கர்த்தர் உன்னை புடமிடுகிறார், கண்டிக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எந்த திருச்சபையில 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் கடினமான வார்த்தைகள் இருக்கிறதோ அந்த மக்கள் தான் பிற்காலங்களிலேயே 30, 60, 100 பலன் தருவார்கள். கடிந்து கொள்ளுதல் இல்லாத சபையிலே கலங்காது சொல்லியே கொண்டு போற சபையில ஒரு நாள் உபத்திரம் வரும், ஜனங்கள் ஒன்றுமில்லாமல் போய் விடுவார்கள். அவங்க யாரு? மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்கிறவர்கள், கடிந்து கொள்வதை பிரசங்கிக்கிறவர்கள். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. புயல், காற்று, வெள்ளம், மழை வந்தாலும் அவர்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் அசையாமல் நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப நீ என்ன செய், புத்திமான் என்ன செய், புத்தியா இருக்கான், நல்லவனா இருக்கான். ஆனால் நீ கடிந்து கொள்ளும் போது மற்றொரு வலையிலே விழுந்து விட மாட்டான். பாப்பாத்தி, பார்வதி, என்னென்ன பேர்கள்லாம் இருக்கு இல்லையா, நிறைய பேர் இருக்கு இல்லையா, வாலிப பெண்கள். முதியோர்கள் சொல்லுவாங்க, நீ வாசற்படி நிக்காதுன்னு. என்ன சொல்லுவாங்க? கிணத்து பக்கம் போய் உட்காராதன்னு, செவத்து பக்கம் சாயாதன்னு. வாலிப பெண்கள் என்ன வரும்? கோபம் வரும். என்ன வரும்? யாரு மேல? இந்த கேள்வி சும்மா இருக்க மாட்டேது, ஏதோ சொல்லிட்டே இருக்கேன். சொல்ற காரியம் என்ன தெரியுமா? ரோட்ல போறவன் வரவன் ஒருத்தன் நல்லவனா இருப்பான், ஒருத்தன் மீடியமா இருப்பான், ஒருத்தன் மோசமானவனா இருப்பான். வீட்டை கூட்டிட்டு எல்லாம் வீட்டுல வாலிப பொண்ணை விட்டுட்டு எல்லாரும் வெளியே போன நேரம் பார்த்து என்ன செய்வான், வீட்டுக்குள்ள வந்து கதையை மட்டும் கத்தி காமிச்சிருவான். ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப ஒருத்தன் கண்ணில் படுறது நீ காரணமா இருக்கக்கூடாது, அவங்க அங்க உட்காரக்கூடாது. வசனம் சொல்லுது சங்கீதம் 1:1, துன்மார்க்குடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவியுடைய வழி நில்லாமலும் பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமலும். எங்க உட்காரக்கூடாது, எங்க நிற்க கூடாது, எங்க நடக்க கூடாது என்பதை பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் சொல்லித்தர வேண்டும், ஆசிரியர்கள் சொல்லித்தர வேண்டும், சபை ஊழியர் சொல்லித்தர வேண்டும். அதுதான் கடிந்து கொள்ளுதல். அப்போ நல்லவனுக்கு தான் கடிந்து கொள்ள வரும். இப்போ கூட செய்தியை பார்த்துட்டே இருக்கீங்க, நீங்க நேரடி ஒளிபரப்பு அல்லது யூடியூப் மூலமா பாக்குறீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்களால் ஒப்பு கொடுக்க முடியும், கீழ்ப்படிய முடியும், தப்பை சரி செய்து கொள்ள முடியும், உங்கள் ஊழியரோட ஒப்புரவாக முடியும், பெற்றோரோட ஒப்புரவாக முடியும், கணவரோட ஒப்புரவாக முடியும், மனைவியோட ஒப்புரவாக முடியும், அக்கா தங்கையோட ஒப்புரவாக முடியும், பிள்ளைகளோட ஒப்புரவாக முடியும், முதலாளியோட ஒப்புரவாக முடியும், ஆசிரியரோட ஒப்புரவாக முடியும், மன்னிப்பு கேட்க முடியும், நீங்களும் மன்னிக்க முடியும் என்று எண்ணித்தால் கர்த்தர் இந்த வேளையிலே பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக வாசியுங்கள் நீதிமொழிகள் 22:15. சத்தமாய் வாசிக்க கேட்போம். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும். 22:15 பிள்ளையின் நெஞ்சில், யாரோட நெஞ்சில? பிள்ளையின் நெஞ்சு. மதியினம் ஒட்டியிருக்கும். மதி ஈனம், என்ன ஒட்டிருக்கா? ஈனம்.
என்ன ஒட்டியிருக்கோம்? ஈனம், மதிக்கட்ட செயல், மதி இல்லாத செயல் ஒட்டியிருக்கும். அதன் தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். தண்டனையின் பிரம்பு என்ன? பிரம்பு பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளை என்ன செய்கிறான்? அவன் நல்ல தகப்பனே அல்ல. பிரம்பை கையாடாதவன் நல்ல தகப்பனே அல்ல. பிரம்பின் தண்டனை பிள்ளைகளை சரி பண்ணும். கர்த்தருடைய சபையிலே மெய்ப்பர் இருக்கிறார். அவர் உண்மையான தகப்பனாக இருந்தால் சபையில் வருகிற பிள்ளைகளுக்கு தண்டனையின் பிரம்பு என்ன செய்யணும்? கொடுக்கணும். நீ பிரம்பு அடி வாங்கி இருக்கியா? எல்லாரும் பிரம்பு அடி இப்படி இருக்கும். போலீஸ் என்ன பண்ணுவாங்க? முதல்ல பிரம்பு வச்சிருப்போம். ஆசிரியர் என்ன வச்சிருப்பாரு? பிரம்பு. இது பிரம்பு. பிரம்பு என்ன? சுளீர்ணும். எப்படி இருக்கும்? சுளீர். எல்லாம் ஓடி போயிடும் அந்த சுளீர். அப்ப சபையில கர்த்தருடைய வார்த்தையாக பிரம்பு இருக்கிறது. வீட்டிலே அம்மா அப்பா பிரம்பு வச்சிருக்காங்க, ஆசிரியர் பிரம்பு வச்சிருக்கிறாங்க. பிரம்படி வாங்குகிறது தான் இருக்க நன்றாக இருக்க முடியும். தண்டனையின் பிரம்பு உன்னை முட்டாளாக இருக்கிற உன்னை அறிவாளியாக மாற்றும். அல்லேலூயா. அறிவாளியாக மாற்றும். அடி உதவற மாதிரி அண்ணன் தம்பி என்ன செய்ய மாட்டான்? உதவ மாட்டான். 5 விளையாதது 50 விளையுமா? 5 என்ன செய்யணும்? அடிச்சு வளர்க்கணும். முருங்கை மரத்தை என்ன செய்யணும்? உடைச்சு வளர்க்கணும். பையன் என்ன செய்யணும்? அடிச்சு வளர்க்கணும். அப்ப தண்டையின் பிரம்பு மதியினத்தை நீக்கும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக நீதிமொழிகள் 29 முதலாவது வசனம் வாசிங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடிரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான். சடிதியிலே நாசமடைவான். 21:1 29:1 அடி கடிந்து கொள்வது என்ன சொல்லுது? கடிந்து கொள்ளுங்க அடி. கல்லால் பட்ட அடி காய் ஆறிடும். சொல்லால் பட்ட அடினது மாறாது. அப்ப கர்த்தர் இருதயத்தில் உள்ள அழுக்கை நீக்க வேண்டுமானால் சொல்லால் என்ன செய்றாரு? அடிக்கிறார். நீங்க ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறீங்களா? ஆவி இல்லாத சபைக்கு போறீங்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற சபைக்கு போறீங்களா? பரிசுத்த ஆவி இல்லாத சபைக்கு போறீங்களா? பரிசுத்த ஆவி பெற்ற சபையில நிறைய பிரச்சனைகள் வரும். எந்த சபையில? பரிசுத்த ஆவி பெற்ற சபையில. அப்படி வரும்போது ஏன் வருதுன்னா, இடரல் உண்டாவதே அவசியம். இடர் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ, என் நிமித்தம் இடர் அடையாத இருக்கிற மனுஷன் யாரு? பாக்கியமா. அப்ப இடர்கள் வரும்போது நீ சத்தியத்தை வளர்ந்துருந்தா என்ன செய்ய மாட்டேன்? இடறி போக மாட்டேன், இயேசு விட்டு போக மாட்டேன். சில சபைகள்ல என்னன்னா ஆவிக்குரிய சபை இடர்கள் வரும். இடர் என்ன பண்ணும் போது நம்ம எந்த சபை தான் போகலாம்? பாரம்பரிய சபை போயிடலாம். அங்க என்ன கிடையாது? முழுக்க ஞானஸ்நானம் கிடையாது, பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடையாது. இந்த கிறிஸ்துமஸுக்கு என்ன வசனம் பிரசங்கம் பண்ணாங்களோ அதே தான் அடுத்த வருஷம் பிரசங்கம் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அதே தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. இந்த ஈஸ்டருக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்களோ அதே செய்திதான் இருக்கும். புது பிரசங்கம் வராது. அங்க போயிட்டா அப்படி போனோமா, உட்கார்ந்தோமா, சட்டை களையாம முடி களையாம வந்தோமான்ட்டு இருப்பாங்க. யாரும் என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் ஆவிக்குரிய சபையில் இருந்தது ஆண்டவர் தோண்டி தோண்டி எடுத்து அழுக்கை நீக்குகிறவராயிருக்கிறார். உள்ள குத்தி சீழ எடுக்கிறவராயிருக்கிறார். அப்ப அங்க என்னதான் இருக்கும்? இடர்கள் இருக்கும். இடர்களுக்கான கல்லை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் இருக்கு வசனம். அந்த இடர்களை கல் யாரு? இயேசு கிறிஸ்து.
அந்த கல்லை பார்த்து நீ இடறி விடுறியா, அந்த கல்லை நீ புரிந்து கொள்கிறாயா? அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லப்படுகிறால், ஆவிக்குரிய சபை விட்டு பாரம்பரிய சபைகளுக்கு போகக்கூடாது. நீ 1வது படிச்ச, இப்ப எவ்வளவு படிக்கிற? 5வது. நீ திரும்ப 1வது போலாமா? பழைய குருடி கதவை தட்டி போலாமா? 5வது எங்க தான் போனோம்? 6, 7, 8, 9, 10க்கு போகணும். 10ல எங்க போனோம்? 11, 12 டிகிரி போனோம். அதை விட்டுட்டு நான் பழையபடியே முழுக்க ஞானஸ்நானம் இல்லாத சபைக்கு, அபிஷேகம் இல்லாத சபைக்கு போறேன். அது சரி ஒத்து வருமா? வராது. நீ ஆவியை நாளுக்கு நாள் இழந்து விடுவாய். ஏன் ஆவிக்குரிய சபை வைக்கிறால் புதிய புதிய சத்தியங்களை கொடுக்கிறார், தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிறார், வருங்காலத்தை குறித்து எச்சரிக்கிறார், வருங்காலத்துக்கு ஆயத்தமாக்குகிறார். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தரிசனம் உள்ள சபையில் இருக்க வேண்டும், தரிசனம் கொடுக்கிற தேவ சபையில் இருக்க வேண்டும். அப்ப அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியே அநேக திருச்சபைகள் பிரசங்கம் பண்ணும் போது உட்கார்ந்துட்டு அந்த ஊழியக்காரரை கேலி பண்ணுவாங்க. அவர் இப்படி, இவர் இப்படி, அந்த மாரி கேலி பண்ணவங்க, பரியாசம் பண்ணவங்க உருப்பட்டதா சரித்திரமே இல்லை. சீக்கிரத்துல ஆண்டவர் டிரான்ஸ்பர் கொடுத்துருவார், அந்த சபையை விட்டு நீக்கிடுவார். ஒண்ணு உன் இருதயத்திலிருந்து ஊழியக்கார குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்து பரியாசம் பண்ணிக்கிட்டு குழப்பிக்கிட்டு சபையை நீ செய்யற தப்ப மறைக்கிறதுக்காக சபையில 10 பேர்கிட்ட குட்டியை குழப்பிக்கிட்டே இருந்தா உன்னை சபையை விட்டு பிடிங்கி போட்டுருவார் ஆண்டவர். நீ எந்த சபை ஒண்ணா இருக்குப்பா, கவலை கிடையாது. நீங்க எந்த சபையில ஒண்ணா இருக்கலாம். ஆனால் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், உனக்கும் ஊழியக்காரருக்கு ஒரு பிரச்சனைனா நேர போய் உட்கார்ந்து பேசணும். அதை விட்டு 10 பேர்கிட்ட நினைச்சக்கூடாது. ஸ்கூல் கொடுத்து தூண்டி விட்டா, ஏன்னா அந்த 10 ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போகும்போது அந்த ஆக்கினை உனக்கு 10 மடங்காக ஏறி நரகத்திலே அக்னியாய் இறங்கி நீ துடிப்பாய். 1 மடங்கு அல்ல, 10 மடங்கு துடிப்பாய். ஊழியக்காரன் உனக்கு பிரச்சனைனாக்கா நேர போய் உட்கார்ந்து பேசணும். பேசாத செக்ரட்டரி கிட்ட ஸ்க்ரூ கொடுக்குறது, அப்புறம் ட்ரெஷர் கிட்ட ஸ்க்ரூ கொடுக்குறது, கமிட்டியில சுருக்கு கொடுத்து அப்படி இறக்குறது. சில பாரம்பரிய சபைகள்ல நல்ல அருமையா ஊழியம் செய்வாங்க. யாரு? ஊழியக்காரர் பாரம்பரிய சபையில. ஆனா இவங்களுக்கு பிடிக்கலன்னாக்கா என்ன செய்வாங்க? 10 பேர் கூட்டிக்குவாங்க, ஒரு லெட்டர் எழுதுவாங்க, இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அவரு என்ன பண்ணாரு? ஆண்டு வெளிப்படுத்துறத சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன செய்யறாரு? அரிப்பின் பணிக்கு சொல்லிட்டு ஆலயத்தை அருவருப்பாகாது என்று சொன்னா அவர் நிலைமை போச்சு. அவர் நிலைமை டிரான்ஸ்ஃபர் தான். முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணும்ட்டு ஒரு பாரம்பரிய சபையில் இருக்கிற ஊழியக்காரர் சொன்னாக்கா ஒரே டிரான்ஸ்ஃபர் தான். அபிஷேகத்தை பத்தி சொன்னா ஒரே டிரான்ஸ்ஃபர் தான். அந்த காலத்துல அல்லேலூயா சொன்ன டிரான்ஸ்ஃபர் தான். எந்த சபையில இருந்தாலும் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், உன் நிமித்தம் ஒரு ஆத்துமா சபையை விட்டு போனால் அந்த ஆத்துமாக்குரிய கணக்கை நீ ஒப்படைக்க வேண்டும். உயிரோடு இருக்கும் போதே அந்த ஆத்துமாவை பேசி மன்னிப்பு கேட்டு, நான் தப்பா பேசுறேன், அந்த ஆத்துமாவை கொண்டு வந்து சபையில இணைச்சிடணும். அந்த ஆத்துமா இடறி போக நீ காரணமாக இருக்க கூடாது. காரணமாக இருந்தால் வசனம் சொல்லுது, என் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியருக்கு இடர் உண்டாக்குகிறவன் என்ன செய்யணும்? ஏந்திர கல்லை கட்டி கடலிலே மூழ்த்துவது நலமா இருக்கும். நம் நிமித்தம் யாரும் என்ன செய்யக்கூடாது?
ஒரு ஆத்மா கூட சபை விட்டு போகக்கூடாது. நீங்க மகளிர் சுய உதவி குழுக்கள் சொல்லிட்டு அந்த குழுல போய் சேர்ந்து சபையில இருக்க 10 பேரை பிடிச்சி போட்டு அப்புறம் பைசாவில் அடித்தடி ஆகி கடைசியில 5 ஆத்மா சபைக்கு வருது. 5 ஆத்மா எங்க போயிடுச்சு? 2 ஆத்மா வேற சபைக்கு போயிடுச்சு, 3 ஆத்மா காணாம போயிடுச்சு. ஊழியக்காரன்னு சொல்ல முடியல. அவங்க கேட்கறாங்க, அவங்க திருவிருந்து எடுக்கிறாங்க, அவளை அநியாயம் பண்றாங்க. நான் எப்படி பாஸ்டர் அவங்க எதுக்கு திருவிருந்து எடுக்க முடியும்? அவளை அநியாயம் பண்ற விசுவாசிக்கு நீங்க திருவிருந்து கொடுக்குறீங்க, நான் எப்படி எடுக்க முடியும்? அவன் ஓனர், நான் தொழிலாளி, அநியாயமா என்னை ஏமாத்திட்டான், என்னால வர முடியாது பாஸ்டர். அவன் அந்த லைன்ல நின்று முட்டி போட்டு திருவிருந்து எடுக்கிறான், நான் இங்க திருவிருந்து எப்படி எடுக்க முடியும்? அநியாயம் பண்றேன் எனக்குட்டு என்கிட்டே சொல்றாங்கப்பா. ஒரு 3-4 வருஷம் முன்னாடி இன்னைக்கு ஆத்துமாக்கள் இடறி போகிறார்கள். கொடுக்கல் வாங்கல்னாலே, சீட்டு பிடிப்பினாலே, தண்டல்னால, ஜாமீன் இருப்பதனால, சுய உதவி குழுக்கள்ல சேர்ந்து நீ சுய உதவி குழுக்களை போய் சேராத. அப்படி சேர்ந்தா உன்னோடு வச்சுக்கோ, வேற ஆளை சேர்க்காத. சேர்ந்தா அந்த ரத்தப்படி ஒண்ணுதான் வரும். ஏன்னா உன்னால ஆவதும் விசுவாசியாலே, அழிவதும் விசுவாசியாலே. ஆவதும் பின்னாலே, அழிவதும் பின்னாலே. ஆவதும் சுய உதவி குழுக்களால, அழிவதும் சுய உதவி குழுக்களாலே. நீ எத்தனை பேர் வெள்ளிக்கிழமை உபவாசத்துக்கு வரதில்லை? ஏன்னா குழுவுக்கு போயாச்சு. குழு எப்போ வந்ததோ பாஸ்டிங் பேர் எல்லாம் குறைஞ்சு போச்சு. ஆத்துமாக்கள் கவனிங்கள், கடிந்து கொள்ளப்பட்டும் கீழ்ப்படியாதவர்களுக்கு ஆபத்து எப்படி வரும்? சடுதியில் வரும். எதிர்பார்க்கவே இல்லை. என்ன வரும்? எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு ஒரு டேம் உடைஞ்சது, பார்த்துருக்கீங்களா? எதிர்பாராம டேம் உடைஞ்சிச்சு. பாருங்க எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க. சுனாமி சொல்லிட்டே வந்தது, சொல்லாம வந்தது. பூமியை எப்படி வந்தது சொல்லிட்டே வந்தது, சொல்லாம வந்தது. மோசைக்கு தெரியும், மோசைக்கு நேற்று நைட்டே தெரியும் புதிய காரியம் செய்ய போறாரு. இன்னைக்கு 250 பேர் என்ன செய்ய போறாங்க? சாக போறானுங்க. எப்படி சாக போறாங்க? ஆண்டவர் புதிய காரியம் செய்ய போறாரு. இந்த 250 பேர் மோசைக்கு எதிர்த்து நின்னாங்க. இவங்களுக்கு ஜாலியா இருந்தாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம குரூப் 250 பேர் இருக்கோம் நினைச்சாங்க. ஆண்டவர் புதிய காரியம் செய்தார். நின்றுட்டு நாங்க பள்ளம் பழந்தது, பூமிக்குள்ள போயிட்டாங்க. நீதிமானுக்கு வரப்போகுதான் காமிச்சிட்டே இருப்பார் ஆண்டவர். என்ன நடக்க போகுது, நீதிமானுக்கு என்ன நடக்கும், எதிரிகளுக்கு என்ன நடக்குன்னு என்ன செய்வாரு? காமிச்சிட்டே இருப்பாரு. ஆனா எதிரிகள், சத்துருக்களுக்கு, துன்மார்க்கருக்கு என்ன நடக்க வேண்டும் காண்பிக்க மாட்டது. ஆனா சொல்லி நீ திருந்தவில்லை, திடீர்னு ஒரு ஆபத்து வரும், நீ காணாமல் போய் விடுவாய், மண்ணோடு மண்ணாய் போய் விடுவாய். உன் கதை முடிந்து விட்டது. சபிக்கப்பட்டவர்களுக்கு அடையாளமாய் இருப்பாய். ஜாக்கிரதை இருக்கும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். வாசியுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 3:19. வேகமாய் வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 வேகமாய் வாசியுங்கள். நான் நேசிக்கிறவர்களுக்கோ கர்த்தர் சொல்லுகிறார், சபைக்கு 7 சபைக்கு சொல்லுகிறார். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, பிலதெல்பியா, சிமிர்னா, லவோதிகா 7 சபைக்கு சொல்லுகிறார். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். கடிந்து கொண்டு நேசிக்கிறேன், சிட்சிக்கிறேன். சிட்சைனா வலிக்கும், உடம்பு என்னது வலிக்கும், மனசு வலிக்கும், உடம்பு இருக்கும். கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. தேவன் சபையாரை நேசிக்கிறபடினால் தான் கடிந்து கொள்கிறார். நான் சபைக்கு போகும்போது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஆனா ஞானஸ்தானம் எடுக்கல, அபிஷேகம் பெறல. போய்கிட்டு இருக்கேன், கூட்டங்கள் போயிட்டு இருக்கேன். ஒரு நாள் என்னாச்சுன்னா, கிறிஸ்துமஸ் குழுக்கள் லாட்டரி டிக்கெட்லாம் இருக்க முதல்ல மவுண்ட் ரோடு போயிட்டு லாட்டரி டிக்கெட்டு 10 டிக்கெட் வாங்கிட்டேன். பைபிள் வச்சுட்டு நைட் பிரேயருக்கு போறேன். போயிட்டு எதுக்கு போறேன்? அங்கே
எல்லாருக்கா ஜெபம் பண்றாங்க, எனக்கே ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா? நான் வச்சு 10 லாட்டரி கேட்கறதுக்கு பைபிள் இருக்கு. ஆண்டவரே, இந்த 10 டிக்கெட்ல ஒரு டிக்கெட்ல 1 லட்சம் விழுந்தா நல்லா இருக்குன்னு. அப்போ 1 லட்சம், இப்போ 1 கோடி வச்சுக்கிட்டு கண்ணு மூடிட்டு இருக்கு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா? ஐயா, இந்த பிரசங்கியா இருக்க சொல்றாங்க, சினிமா பார்ப்பது என்னது? பாவம். லாட்டரி டிக்கெட் வாங்குறது பாவம். லஞ்சம் வாங்குறது பாவம். லஞ்சம் கொடுக்கிறது பாவம். அநேக இடங்களில் வேலை செய்யறவங்க பரிதான் 10 ரூபாய் வாங்கினதா உள்ள அனுப்புவோம், 50 ரூபாய் வாங்கினதா வண்டி தள்ளிட்டு போவாங்க, 100 ரூபாய் கொடுத்தாதான் அடிப்படை காயத்துக்கு கட்டி போடுவாங்க, 500 ரூபாய் கொடுத்தாதான் உனக்கு பொம்பளை பெண்ணு சொல்லுவாங்க, 1000 ரூபாய் கொடுத்தா ஆம்பளை பெண்ணு சொல்லுவாங்க. அவ்வளவு கேள்விப்பட்டிருக்க நீ? அதான் செய்த பாவம். அந்த அன்பு வாங்கின உன் குடும்பத்தை செய்யுது உருப்படவே. அப்படியெல்லாம் ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய தாசர்கள் சொன்னபடினதான் அன்னைக்கு கீழ்ச்சிப்பட லாட்டரி டிக்கெட்டு 33 வருஷம் ஆகுது. இன்னைக்கு லாட்டரி டிக்கெட் வாங்கவே இல்லப்பா. அல்லையா சொல்ல மாட்டேங்குது. வீடியோ கேம், காசுக்கு விளையாடுவேன், சூதாட்டக்காரர்கள், களியாட்டுக்காரர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பதில் என்று ஈட்டி எடுத்து வசனத்தின் மூலமா குத்தினபடினால்தான் காசுக்கு விளையாடுகிற வீடியோ கேம அப்பவே விட்டாச்சு. 33 வருஷம் முன்னாடியே வீடியோ கேம் விட்டாச்சு. சூதாட்டம். நான் வேலை செய்யற இடத்துல சுத்தி சீட்டு விளையாடுவாங்க. எனக்கு சீட்டு விளையாடுறது எப்படின்னு தெரியாது, கத்துக்க ஆசைப்படுவேன், நாலேஜ் வளர்த்துக்கலாம். நான் கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் என் மண்டையில ஏறவே இல்லை. அலையில சொல்ல மாட்டீங்களா? கற்றுக்கொள்ள வருகிறது நல்லது. அப்ப ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் வசனத்தின் மூலமா கண்டித்தபடினால்தான் லஞ்சம் வாங்குவதில்லை, லஞ்சம் கொடுப்பதில்லை, பரிதானம் வாங்குவதில்லை, லாட்டரி டிக்கெட் வாங்குவதில்லை, பொய் சொல்லுவதில்லை, ஏமாற்றுவதில்லை. சினிமா தேட்டருக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு 32 வருஷம் ஆயிடுச்சு. வசனம் தான் நம்மை உயர்த்துகிறது. கடைசியா ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். 7வது வசனம் சொல்ல போறேன் உங்களுக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி யூதா புஸ்தகம் இருக்கு. உங்களுக்கு யூதா புஸ்தகம், அந்த யூதா புஸ்தகத்துல 9வது வசனம் படி. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். சரி, இப்ப கடிந்து கொள்வதில் ஆசிரியர் கடிந்துக்கிறாரு, தாய் தகவன் கடிந்துக்கிறாங்க, முதியோர் கடிந்துக்கிறாங்க, ஊழியக்காரர் கடிந்து கொள்கிறார். ஆனா நீங்க கடிந்துக்கலாமா அப்படின்னா எச்சரிக்கையா இருக்கும். காரணம் இல்லாம என்ன செய்யக்கூடாது, சின்னவங்க பெரியவங்க என்ன செய்யக்கூடாது, கடிந்து கொள்ளக்கூடாது. நேரம் இல்லாதனால சுருக்கமா முடிக்கும். முதிர் வயது உள்ள என்ன செய்யக்கூடாது, கடிந்து கொள்ளக்கூடாது. அப்படியே எபிசைட்ல இருக்கு. இப்ப ஒரு சத்தியத்தை சொல்லி உங்களுக்கு முடிக்கணும். மோசே என்ன செய்கிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மரணம் அடைய போகிறார், நீ எங்க வா, மலைக்கு வந்து சொல்றார். 120 வயது மலை ஏறி போறார். ஏறி போய் என்ன செய்றாரு, அங்க படுக்கிறார். படுத்தோடனே இறந்துறார். இறந்த பிறகு அவனுடைய உடல் எங்க இருக்கு, அந்த மலை மேல இருக்கு. கானானுக்கு எதிர்க்க இருக்கிற, யோர்தானுக்கு இந்த பக்கம் இருக்கிற மலை மேல இறந்துறார். இறந்த உடனே பெணம் இருக்கு. பெணம் இருந்த உடனே கர்த்தர் என்ன செய்யறாருனாக்கா, அந்த பிணத்தை பாதுகாக்க மிகாவேல் தூதனை நிக்க வைக்கிறார். ஏன்னா சாத்தான் லூசிபர் வந்து அந்த பிணத்தை எடுத்துட்டு போயிட்டு இஸ்ரவேல் மக்கள் கிட்ட கொடுக்காட்டு பிளான் பண்ணியிருக்கான். யாருக்கிட்ட கொடுத்து
கொடுத்தா என்ன நடக்குன்னா அவங்க பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு அவங்க ஒரு கோபுரத்தை எழுப்பி வருஷோட தேவசம் கொண்டாடுவாங்க. என்ன கொண்டாடுவாங்க? ஆண்டு விழா கொண்டாடுவாங்க. என்ன செய்வாங்க? அங்க ஒரு தோட்டம் ஒன்று உண்டு பண்ணுவாங்க, மணி மண்டபம் கட்டுவாங்க. கடைசியில இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் அது என்னவா மாறிடும்? விக்கிரக ஆராதனையா மாறிடும். ஆகதான் அவன் பெண என்னது எங்கன்ட்டு ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் என்னது கல்லறை கண்டுபிடிக்க முடியாது. மற்றவங்க கல்லறைலாம் கண்டுபிடிக்கலாம், மோசே கல்லறை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன செய்யறது? சாத்தான் வந்து இவன் உடம்பை கைப்படுத்த பார்க்கலாம். அப்ப என்னன்னு போது மிகாவேல் தூதன் என்ன செய்யறானாக்கா, அதாவது லூசிபர் கூட 30 முக்கோடி கூட்டி கடிச்சுக்கோ கோடி அசுத்தாவியில் இருக்கு, பிசாசுல இருக்கு. மிகாவேல் தூதனோடு கூட 30 முக்கோடி யுத்த வீரர் தூதர்கள் இருக்காங்க. என்ன இருக்காங்க? இங்க 30 முக்கோடி அசுத்தாவியில் இருக்கு. யார் கூட? லூசிபர் கூட. இங்க மிகாவேல் கூட 30 முக்கோடி யுத்த வீரர்கள் இருக்காங்க. இந்த யுத்தம் உங்களுடைய என்னுடைய சொல்ற ஆண்டவரே. அப்ப இந்த தூதரை அனுப்பி சரி யுத்தம் செய்வார். ஏசாயா நாட்கள்ல 1,80,000 பேர் செஞ்சாங்க, செத்தாங்க. யாரு? இந்த மிகாவேல் தூதனை அனுப்பிதான். இப்ப இந்த மிகாவேல் தூதன் என்ன செய்யறாருனாக்கா, இந்த பிசாசு வந்து போராடுறோம், சாத்தம் போற இந்த உடம்ப கூட, இந்த சரீரத்தை கூட. உயிர் இருந்தால் அது பேர் சரீரம் கிடையாது இல்லையா? அது மனுஷன் மோசை உயிர் போயிடுச்சு, சரீரம். அப்ப இந்த தூதன் என்ன செய்யும்போது, சாத்தானே கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. என்ன சொல்றான்? அப்ப நாம கடிந்து கொள்ளாக்கா ஞானத்தை பயன்படுத்தணும். என்ன பயன்பட? நாம கடிந்து கொள்ளும் போது அது தவறா போயிடக்கூடாது. என்ன போயிடக்கூடாது? தவறா போயிடக்கூடாது. ஒரு பெரிய ஊழியக்காரர் 80 வயசு ஆக போகுது, அவர் இருக்காரு. அவர் சொன்னாரு, நான் இளைஞனாக ஒரு ஊழியக்காரராக இருக்கும் போது பெரிய ஊழியக்காரன் பேசும் போது நான் எழுப்பி என்ன பண்ணிட்டேன், அது இப்படி இது இப்படின்னு கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்டு வீட்டுக்கு வந்த பிறகு சமாதானமே இல்லை, சமாதானம் போயிடுச்சு. என் சீனியர் ஊழியக்காரன் நான் என்ன பண்றேன், கேள்வி கேட்டேன், என் சமாதானமே போயிடுச்சு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு என்ன சொன்னாருன்னா, உன் சீனியர் கிட்ட உன் சத்தத்தை என்ன செய்யாத, உயர்த்தாத. என்ன செய்யாத? உயர்த்தாத சொல்லிட்ட. ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிருக்கேன். சரி, நம்ம அடுத்த வாரத்தில் சில காரியம் நம்ம தியானிக்கலாம். கடிந்து கொள்வதற்கு திரும்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தர போகிறார். உங்களுக்கு வசனங்களை கொடுக்க போகிறார். உங்களை ஆசிரியர் இழந்தவைகள் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, கொடுக்கப்பட்ட வேத சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் உடைய வார்த்தைகளை, பெற்றோருடைய வார்த்தைகளை, ஆசிரியரின் வார்த்தைகளை அசட்டையாய் எண்ணிருந்தார். கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னியும். கர்த்தர் எங்களை குட்டினால் அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.